படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஈருலக நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாளர்கள், தோழர்கள், அவ்வழியில் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளி இருக்கக்கூடிய திருக்குரானிலே அவன் சொல்லி காட்டியிருக்கக்கூடிய 6000 சொச்சம் வசனங்களில் 114 சூறாக்களில் ஒட்டுமொத்த சூறாக்களிலும் ஆயாத்துகளிலும் அவன் வெறும் சட்டங்களை மாத்திரமே நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அதற்கு மாற்றமாக சட்டங்களை கூறியிருக்கிறான், சில உதாரணங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதையும் தாண்டி முன் சென்ற வரலாறுகள், நமக்கு முன்னால் வாழ்ந்துவிட்டு போய்விட்ட உம்மத்துமார்களை பற்றி உண்டான வரலாற்று நிகழ்வுகளை அல்லாஹ் நமக்கு திருக்குரானிலே பதிவு செய்திருக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒட்டுமொத்த குரானில் பெரும்பகுதி, அதாவது 3இல் 1 என்று கூட சொல்லலாம், அந்த அளவிற்கு முன்னால் சென்ற உம்மத்துமார்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு பதிவிட்டு அதை படிக்க சொல்லி அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இதை சொல்லி காட்டுகிறோம் என்பதற்காக நமக்கு அந்த வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி காட்டுவான். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்லாமிய உம்மத் நாம் கிட்டத்தட்ட சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து, மனித இனம் இந்த உலகத்திற்கு வந்த அந்த காலத்திலிருந்து என்ன நிகழ்வுகள் நடந்தது, மிக முக்கியமான உலக நிகழ்வுகள் என்ன என்ன என்பதை பெருவாரியாக சொல்லி காட்டக்கூடிய, அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உம்மத்தாக நாம் இருக்கிறோம். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் ஆரம்பித்து இன்றைய வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து உதித்த அந்த நிகழ்வு வரைக்கும் நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான நிகழ்வுகளை குர்ஆனின் வாயிலாகவும் ஹதீஸ் வாயிலாகவும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான். முன் சென்ற உம்மத்துமார்களுடைய, மனிதர்களுடைய வரலாற்று நிகழ்வை எந்த அளவிற்கு நமக்கு ஷரியத் சொல்லிக் கொடுத்திருக்கிறது, வரலாற்றை படிக்க வேண்டும், அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதை அல்லாஹும் ரசூலும் நமக்கு மிக அழுத்தமாக சொல்லி காட்டுகிறார்கள். நடைமுறை வாழ்க்கையில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு போய்விடுங்கள் என்று ஷரியத் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படி நீங்கள் வாழுங்கள். அல்லாஹும் ரசூலும் எப்படி வாழச் சொல்லியிருக்கிறானோ அதை நோக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டே போய்கொண்டே இருங்கள் என்று ஷரியத் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அதற்கு மாற்றமாக முன் சென்ற உம்மத்துமார்களுக்கு என்ன என்ன நன்மைகள், நிஅமத்துகள் கிடைத்திருக்கிறது, மக்கள் தவறி போகின்ற பொழுது முன்னால் சென்ற உம்மத்துகளுக்கு என்ன சோதனைகள், தண்டனைகள் எல்லாம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்பது நம்முடைய ஷரியத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இவ்விஷயத்தை இங்கே சுட்டி காட்டக்கூடிய நோக்கம் இதுதான். தற்கால சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நூற்றாண்டிலே குறிப்பாக முஸ்லிம்களுடைய வரலாறுகள் எந்த அளவிற்கு திருத்தப்படுகிறது, மாற்றி அமைக்கப்படுகிறது என்பதை நாம் செய்திகள் வாயிலாக, வலைதளங்கள் வாயிலாக பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அதிலும் குறிப்பாக தற்கால சூழ்நிலையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக முஸ்லிம்களை வேரோடு அறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முதல் ஆயுதம் வரலாற்றை சிதைக்க வேண்டும், அதை திருத்தி எழுத வேண்டும் என்பதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே,
அந்த வரிசையிலே முஸ்லீம்கள் ஆண்ட காலங்களில் கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலம் இங்கே ஆட்சி செய்தோம் அல்லவா, ஆண்ட காலங்களில் எதை நினைவு சின்னங்களாக இங்கே நிறுவிவிட்டு போனார்களோ அதை முதலில் மாற்ற வேண்டும் என்பது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்களில் முதல் ஆயுதம். அந்த வகையிலே எங்கெல்லாம் இஸ்லாமிய பெயர் தாங்கிய இடங்களோ, இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஊர்களுடைய பெயர்கள் இருக்கிறதோ அதை முதல் மாற்றி அமைக்க வேண்டும் என்பது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முதல் அஜெண்டா. நாம் செய்தித்தாள்களிடையே நிறைய செய்திகளை பார்த்திருப்போம். இஸ்லாம்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருடைய பெயர், அழகாக இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய அடையாளத்திலே இருக்கக்கூடிய பெயர் இஸ்லாம்பூர். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரினுடைய பெயர் இஸ்லாம்பூர். இன்றைக்கு அதனுடைய பெயர் ஈஸ்வர்பூர் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. யூபியிலே இருக்கக்கூடிய காசிம்பூர் என்று சொல்லக்கூடிய ஊர், அக்பர் கஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஊர், எல்லாமே பாருங்க இஸ்லாமிய பெயர்களோடு இஸ்லாத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய அடையாளங்களை காட்டக்கூடிய பெயர்கள். இந்த பெயர்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஃபைஸ்லாபாத் எவ்வளவு அழகான பெயர், இன்றைக்கு அதனுடைய பெயர் அயோத்தி. இன்றைக்கு அதனுடைய பெயர் அயோத்தியாக இருக்கிறது. அவுரங்காபாத் எவ்வளவு அழகான பெயர், அதனுடைய பெயர் இன்றைக்கு சத்ரபதி என்றாக இருக்கிறது. இப்படி இஸ்லாமிய வரலாறுகளை சுட்டி காட்டக்கூடிய, நாம் இங்கு இருந்து விட்டு சென்றோம் என்பதற்கான அடையாளம் நம்முடைய பெயர் அங்கே பேசப்படுவதுதான் அல்லவா. இமாம்கள் இப்படி விளக்கம் சொல்வார்களே, ஒரு நபர் அவர் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் காரணமாக அவருடைய ஆயுள் இன்னும் அதிகரிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன தெரியுமா, அவர் இந்த ஊரை விட்டு போனதற்கு பிறகும், இந்த உலகை விட்டு அவர் பிரிந்ததற்கு பிறகும் அவரை பற்றி இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஆயுள் நீட்டப்படுகிறது என்று சொல்வார்கள் அல்லவா. அப்ப இஸ்லாமியர்கள் இங்கே இருந்தார்கள், அவர்கள் பூர்வக்குடிகள் இங்கே ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறார்கள், தொடக்கத்தில் இருந்து அவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கிறார்கள், மாற்றுகிறார்கள். அதை விட்டார். அதை மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய ரயில் நிலையங்களுடைய பெயர்கள் எல்லாம் பார்த்திருப்போம், அதுவும் இன்று மாற்றப்படுகிறது. இப்படி திரைப்படங்கள் வாயிலாக இஸ்லாமியர்களை, இஸ்லாமியர்களுடைய கண்ணியத்தை சிதைக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்று இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தற்சமயமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு, பாட புத்தகங்களிலே சிறு பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கக்கூடிய, பிஞ்சு உள்ளங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில், பாட புத்தகங்களில் இஸ்லாமியர்களை பற்றி உண்டான தவறான கண்ணோட்டங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இஸ்லாமியர்களை பற்றி நல்ல கருத்துகள் இருந்த இடங்களை எல்லாம் காலி செய்யப்படுகிறது, அதை மாற்றி அமைக்கப்படுகிறது. தற்காலத்தில் புது கல்விக் கொள்கை என்று சொல்லலாம். அந்த புத்தகங்களிலே, அந்த பாடத்திட்டங்களிலே ஏற்கனவே இருந்த முஸ்லிம்களை பற்றி உண்டான, முஸ்லிம் மன்னர்களை பற்றி உண்டான நல்ல கருத்துகளை, நல்ல விஷயங்களை நீக்கிவிடுகிறார்கள். யாரை பற்றி குறை சொல்ல முடியுமோ, எப்படி மக்களுக்கு மத்தியில் இவர்களுடைய பெயரை இல்லாமல் ஆக்க முடியுமோ, அல்லது இவர்களை பற்றி உண்டான தவறான விஷயங்களை எப்படி உள்ளத்தில் புகுத்த முடியுமோ அதற்கான வேலைகளை இன்று பாடப்புத்தகங்கள் வாயிலாக பெரிய நபர்களிடத்தில் சொல்வதை விட சிறு பிள்ளையிடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவன் வளருகின்ற பொழுதே அவன் எதிரியாக காண வேண்டும், அவனுடைய உள்ளத்தில் எதிரிகள் என்று பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாட புத்தகங்களில் இருந்து அந்த வேலைகள் தொடங்குகிறது அல்லவா. கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபிரௌனை பற்றி சொல்வார்கள். ஃபிரௌன் தன்னுடைய காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபர் பிறக்கப் போகிறார், அவர் பிறந்தால் உங்களுக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் ஆபத்து இருக்கிறது, உங்களுடைய ஆட்சியையே மாற்றி அமைத்து விடுவார் என்று ஃபிரௌனுக்கு ஒரு சூனியக்காரன் நபர் மூலியமாக செய்தி சொல்லப்பட்டது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளையும் அவன் கொன்று தீர்த்தான் என்று வரலாறு. ஆண் பிள்ளைகள் அல்ல, பெண் பிள்ளைகள் என்று எல்லா பிள்ளைகளையும் அவன் கொண்டு அளித்தான். நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி. ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு கவிஞர் இப்படி சொல்லி காட்டுவார், அவன் இத்தனை குழந்தைகளை கொன்று குவித்ததுக்கு பதிலாக
அவனுடைய ஆட்சி பீடத்திற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நகரங்களிலும் இவன் ஒரு பாடத்திட்டங்களை ஆரம்பித்திருக்கலாம் அல்லவா? இவர் பாடத்திட்டம் ஆரம்பிச்சிருக்கலாம். இவனுடைய ஆட்சிக்கு கீழே எந்த நகரம் எல்லாம் இருக்கிறதோ அங்கே பள்ளிக்கூடங்களில் இவன் ஒரு பாடத்திட்டத்தை ஆரம்பித்திருக்கலாம். அந்த பாடத்திட்டத்திலே ஃபிரௌன் கடவுள் என்று ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கலாம். நாங்கள் ஃபிரௌன் கடவுள் என்று, அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று ஒரு பாடத்திட்டத்தை அவன் கொண்டு வந்திருந்தால் எல்லா பிள்ளைகளும் என்ன ஆயிருப்பாங்க இன்னைக்கு அவன் வாழ்ந்த காலத்தில். இப்படி ஒரு யோசனை அவன் செய்யாமல் விட்டுவிட்டான். இத்தனை குழந்தைகளை அவன் கொன்று குவித்தும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு எதிரியாக அல்லாஹ்வினுடைய நபியாக வந்து நின்றார்கள். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் இப்படி ஒரு வேலை செய்திருக்கலாமே என்று அவர் கோரிட்டு காட்டுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும், ஃபிரௌனுடைய ஆட்சி கவிழ வேண்டும், அவன் நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இறைவனுடைய நாட்டம். அது நடந்தது. ஆனால் இப்படி செய்திருந்தால் அவனுடைய யோசனை ஏன் இப்படி போகாமல் இருந்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அன்னைக்கு அவன் செய்யாமல் விட்டதை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல தெரியுது. அன்னைக்கு ஃபிரௌன் எதை செய்ய மறந்தானோ, அவனுடைய சிந்தனையில் எது வராமல் போனதோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதி கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நேரத்திலும் ஓதி கொண்டிருக்கிறோம். எப்போதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வருகிறதோ அந்த சூறாவை நாம் ஓதி கொண்டிருக்கிறோம். சூறாவினுடைய தொடக்கத்திலிருந்து இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனே புகழுக்கு தகுதியானவன், அவனிடத்திலே நீங்கள் உதவி தேட வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய இறைவன் அந்த சூறாவை முடிக்கின்ற பொழுது நமக்கு பாடம் கற்பிப்பான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை நீங்கள் ரப்பிடத்திலே தேடுங்கள் என்று சொல்லி முடிக்கவில்லை. சூறாவை அதோடு முடிக்கவில்லை. நேரான பாதை எது தெரியுமா? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், இறைவனுடைய அருட்கொடை யார் மீது இறைவன் பொழிந்தானோ அந்த நபர்களுடைய பாதையை நீங்கள் தேடி வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், இறைவனுடைய அருட்கொடை யார் மீது பொழியப்பட்டதோ அவர்களுடைய பாதையை நீங்கள் தேடி வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்வான். சொல்லிவிட்டு இறைவன் சொல்வான், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன், இறைவனுடைய கோபம் யார் மீது இருக்கிறதோ, வழிகட்டு போனவர்கள் யாரோ அவருடைய பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம், அவர்கள் அல்லாத நல்லவர்களுடைய பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லக்கூடிய இறைவன் இதன் மூலியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு ஆளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவர் யாருன்னு தெரியணுமா இல்லையா? யாரோடு நாம் சேரக்கூடாது என்று சொன்னால் அவர் யார் என்று தெரிய வேண்டும் அல்லவா? நீங்கள் நல்லவருடைய பாதையை பின்பற்றுங்கள், இறைவனுடைய சாபத்திற்குரியவருடைய பாதையை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இறைவன் அதன் மூலியமாக நமக்கு எதை சொல்ல வருகிறான்? இறைவனுடைய நியமத்தை பெற்று சென்ற முன்னோர்கள் யார் யார், இறைவனுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் வழிகட்டிலே இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் என்பதை நீங்கள் படிக்க வேண்டும், அதை அறிய வேண்டும். அதன் மூலியமாக நீங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கருத்தை இறைவன் தொடக்க சூறாவிலேயே சொல்லி காட்டுகிறான். வரலாறுகளை படித்து அதில் நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு வரலாறு முக்கியம் என்பதை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தொடக்க வசனங்களிலே சொல்லி காட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, கிட்டத்தட்ட 114 சூறாக்களில் 22 சூறாக்கள் கிட்டத்தட்ட முன்னோர்களை பற்றி பேசக்கூடிய, முன் சென்ற நபிமார்களை நல்லோர்களை பற்றி நல்ல விதமாக கருத்துக்களை சொல்லக்கூடிய, முன்னோர்களை பற்றி பேசக்கூடிய, வரலாறுகளை பேசக்கூடிய வசனங்கள் சூறாக்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் மாத்திரம் குரானிலே 136 37 இடங்களில் வருவதாக இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பெயர் மாத்திரம் 136 இடங்களில் வருகிறது. ஏன்? ஒவ்வொரு இடங்களிலும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நமக்கு அல்லாஹ் கோடிட்டு காட்டுகிறான். சென்று போன வரலாற்று நிகழ்வுகளில் உம்மத்துமார்களில் பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வரலாறை கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனுடைய வசனங்களில் 100 சொச்சம் இடங்களில் அவர்களை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்பதாக வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இப்னு பத்தூதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இப்னு பத்தூதா 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட உலகத்தை அவர் சுற்றி வந்திருக்கிறார். 20 வருடங்களாக உலகை சுற்றி வந்தார். நான் இறை அத்தாட்சிகளை காண வேண்டும், இறை வரலாறுகளை நான் சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகை சுற்றி வந்த நபர்களில் இப்னு பத்தூதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார்.
என்பதாக வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியாவில் இஸ்லாமியர்களை காலி செய்ய வேண்டும் என்பதற்கான நிகழ்வு தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்கள்? எல்லாத்துக்கும் முன்னோடி இருக்கிற மாதிரி இதற்கும் அவர்களுக்கு முன்னோடி இருக்கிறது. ஸ்பெயினிலே ஆட்சி செய்த அதே 700 சொச்சம் 800 சொச்சம் ஆண்டுகள் ஆட்சி செய்த முஸ்லீம்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கிறிஸ்துவர்கள் திட்டம் தீட்டினார்கள் அல்லவா? அதனுடைய நிகழ்வு ஜெராக்ஸ் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அவர்கள் போட்ட திட்டம் 120 வருடங்கள் திட்டம் தீட்டி கடைசி நபர் ஸ்பெயினில் இருந்து வெளியாகிறார். முஸ்லீம் இறுதி முஸ்லீம் ஸ்பெயினில் இருந்து வெளியாகிறார். அவர்களுடைய 120 வருட திட்டத்தினுடைய முடிவாக அவர் வெளியாகிறார். 780 வருடங்கள் ஆட்சி செய்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த 800 சொச்சம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆட்சி செய்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களில் இறுதி நபர், இவரை தவிர முஸ்லிம்கள் யாரும் அங்கே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடைசி நபர் அங்கிருந்து வெளியாகிறார். இஸ்லாமிய ஆட்சி முடிக்கப்பட்டு இவர்கள் அரியணை ஏறிய 120வது வருடம் இந்த நிகழ்வு நடக்கிறது என்பதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். இன்றைக்கு முகலாயர்களுடைய ஆட்சி முடிந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி முடிந்து தற்போது ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இந்த நேரங்களில் எத்தனை வருடங்கள் போயிருக்கிறதோ அல்லாஹ் அந்த வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பதற்கான நிகழ்வுகளை இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் வேரோடு நாம் அழிக்க வேண்டுமா? ஸ்பெயினிலே நடந்த அந்த நிகழ்வு இங்கே நடக்காமல் இருக்க வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் அதை சொல்லிக் கொடுக்க மறக்கிறோம். இன்றைக்கு பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, பள்ளிக்கூட பாடத்திட்டங்களிலே நம்மை பற்றி உண்டான எதிர்மறையான கருத்துகள் பாடங்களாகவே வைக்கப்படுகிறது. நாம் அதை பிள்ளைகளுக்கு சாதாரணமாக ஒரு வரலாற்று நிகழ்வாக, ஒரு கதையாக இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லாமல் விட்டதின் காரணம், நீ படித்தாக வேண்டும், படித்தாதான் நீ பரீட்சையில் நீ பாஸ் ஆகுவ, இந்த திட்டத்தை நீ படித்தாக வேண்டும், இதை படித்து நீ பரீட்சையில் எழுத வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு ஒரு நிர்பந்தமான நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ அதை படிப்பார்கள். ஏதேனும் பொருளை எடுத்து இந்த பொருளுக்கு பேர் இதை இல்லை, இந்த பொருளுக்கு பேர் வேறு என்று சொல்லி கொடுத்தால் அந்த பிள்ளைகள் மனப்பாடம் செய்ய அவ்வளவுதான். ஏதோ ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு இது பெண் இல்லை, இது பென்சில் என்று சொன்னால் பிள்ளை பென்சில் தான் சொல்லும். ஒன்றும் அறியாத பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே, காலியாக இருக்கக்கூடிய உள்ளங்களிலே மாற்றமான கருத்துக்களை அவர்கள் பதிவிக்கிறார்கள். அதுதான் சரியான கருத்துன்னு அந்த பிள்ளைகள் மனனம் செய்யாது. நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறோமோ, சஹாபாக்களுடைய நபிமார்களுடைய வரலாறை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறோமோ, அதே போல உலக நடைமுறையில் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் முஸ்லீம்களை பற்றி உண்டான, குறிப்பாக முஸ்லீம் மன்னர்களை பற்றி உண்ட, ஆட்சியாளர்கள் பற்றி உண்டான வரலாறுகளை அவருக்கு நாம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த அந்த நேரத்தில் நாம் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிடலாம் என்று இஸ்லாமியர்கள் நபர்கள் சொன்னார்கள். இல்லை இல்லை, நாம் அங்கே போயிட்டோன்னா நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்ன பொழுது, நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் இது அல்லவா? இதை விட்டு எப்படி நாம் வேறு நாட்டிற்கு போக முடியும்? நாம் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு இது. இந்த நாட்டை விட்டு நாம் எப்படி வெளியே செல்ல முடியும் என்று சொன்னவர் ஒரு ஆலிம், ஹுசைன் அஹமது மதனி ரஹிமஹுல்லா சொன்னார்கள். அவர்களோடு சேர்ந்து சில உலமாக்கள் சொன்னார்கள், எப்படி போக முடியும்? போக முடியாது, இந்த நாட்டிலே தான் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கும் நமக்கு தெரியும், யுத்த களத்திலே, சுதந்திர களத்திலே நின்று போரிட்ட நபர்களில் முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில புத்தகங்களிலே படித்திருக்கிறோம் அல்லவா? எழுதுவோரே ஒரு முஸ்லீம் அல்லாத நபர் சொல்லி காட்டுகிறார். ராஜசேகர் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர். அவர் சொல்லுகிறார், சுதந்திர நேரத்திலே இந்தியாவிலே இருந்த முஸ்லீம்கள் எந்த சதவீதம் தெரியுமா? போர்க்களத்தில் அவர்கள் கொல்லப்பட்ட சதவிகிதம் அதிகம். இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களுடைய சதவிகிதத்தை விட சுதந்திர போராட்டத்தில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களுடைய சதவிகிதம் அதிகம் என்று ஒரு முஸ்லிம் அல்லாத நபர் தன்னுடைய
சுதந்திரத்தை பற்றி பேசக்கூடிய அந்த நாவலிலே அந்த புத்தகத்தில் எழுதி காட்டுவார் ராஜசேகர் என்று சொல்லக்கூடியவர். அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுடைய தொடர்பு என்பது இந்தியாவோடு இன்றைக்கு நேற்று அல்ல. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை இந்த உலகத்திற்கு இறக்கினான் அல்லவா, குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ, நீங்கள் இருவரும் இந்த சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கி செல்லுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் பார்த்த அல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னான். அந்த வார்த்தைக்கு கீழே இப்னு கசீர் என்று சொல்லக்கூடிய பிரபலியமான தஃப்சீரிலே சொல்வார்கள், இமாம் சுதி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த கருத்தை சொல்லி காட்டுறாங்க, அவர்கள் இறங்கியது இந்தியாவில் என்று. அந்த ஆயத்திற்கு கீழே நாம் படித்து பார்த்தால் நமக்கு தெரியும், நஸல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பில் ஹிந்த், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கியது இந்தியாவிலே. இன்றைக்கும் இலங்கையிலே ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார் என்று ஒரு மலை இருப்பதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவோடு சேர்ந்தது தான் அன்றைக்கு, இந்தியாவில் தான் இறங்கினார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், வ அத்தியபு அர்தின் ஃபில் அர்தி ரீஹா அல் ஹிந்த் என்பதாக சொல்வார்கள். உலகத்திலேயே பூமியிலேயே மிக அழகான காற்று வீசக்கூடிய இடம், நறுமணமான அழகான காற்று வீசக்கூடிய இடம் இந்தியா என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்னைக்கே சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்தியா உலகத்திலேயே அழகான நறுமணமான காற்று வீசக்கூடிய இடம் எது தெரியுமா, இந்தியா. ஏன் என்ற காரணத்தையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள். ஹபத ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மினல் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து பூமியிலே இறங்கினார்கள். நேராக அவர்கள் இறங்கிய இடம் இதுதான். இறங்கும் பொழுது அவர்கள் கையிலே ஹஜர் அஸ்வதை கொண்டு வந்தார்கள். சில பொருட்களை அவர்கள் சொர்க்கத்திலிருந்து எடுத்து வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஹஜர் அஸ்வதை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தார்கள். அதோடு சேர்த்து சொர்க்கத்திலிருந்து உண்டான சில இலைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தார்கள். இன்னொரு கருத்துப்படி சில செடிகளை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து இங்கே நட்டினார்கள், இந்தியாவிலே பூமியிலே நட்டினார்கள். கொண்டு வந்த அந்த இலைகளை அப்படியே தூவி விட்டார்கள். அந்த வாசனை, சொர்க்கத்தினுடைய வாசனை இன்றைக்கும் வீசிக்கொண்டிருக்கிறது. அது இந்தியாவிலே இருப்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்களே. அப்போ இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பு என்பது இன்றைக்கு நேற்று உள்ளது அல்ல, அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்தே உள்ளதல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் சேரமான் பெருமான் என்ற ஒரு மன்னர் இருந்தார் கேரளாவிலே. ஹைருல்லா என்று சொல்வார்கள் அதற்கு பெயரே. கேரளா என்பது எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் ஹைருல்லாலிருந்து கேரளா வந்ததுங்கிறாங்க. ஹைருல்லா இன்னைக்கும் நீங்கள் ஆங்கிலத்திலே கேரளாவிற்கு பெயர் அடித்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் கண்ட்ரி என்று வருகிறது. அது காட்ஸ் கண்ட்ரி. ஹைருல்லா என்ற கேரளா சேரமான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்தித்துட்டு வந்தார். பெருமானாரை சந்தித்தார் என்பது நாம் எல்லாம் அறிந்த வரலாறு தானே. அவர் வருகிற வழியிலே சலாலா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் நிறைய நபர்கள் போய் ஜியாரத் செஞ்சுட்டு வராங்க. மஸ்கட்டில் இருக்கக்கூடிய சலாலா என்ற இடத்திலே அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. அங்கே நிறைய நபர்கள், கேரளாவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் ஜியாரத்து செய்துவிட்டு வருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமான விஷயம், சொல்ல வருகிற விஷயம் அதுதான். வரலாற்று நிகழ்வுகள் என்பது இந்தியாவோடும் முஸ்லீம்களுக்கும் இந்தியாவிற்கும் தொடர்பு அது இன்றைக்கு நேற்று உள்ளதல்ல. வெறும் இந்த 800 ஆண்டு காலத்தில் ஆண்ட மன்னர்களோடு நிற்கவில்லை, அது தொடர்படியாக வந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்த இஸ்லாமிய மன்னர்கள் சில பல விஷயங்களில் அவர்கள் ஆட்சி ரீதியாக சில நபர்களை தண்டித்திருக்கலாம், சில வரையறைகளை மீறி இருக்கலாம். ஆனால் மத ரீதியாக யாரும் யாரையும் துன்புறுத்தவில்லை என்பதுதான் மிகச் சரியான வரலாறு. அந்த வரலாறு தான் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது. மத ரீதியாக இந்த அரசர் இந்த நபர்களை கடுமையாக தாக்கினார், சிறையில் இட்டார், துன்புறுத்தினார், வேதனைப்படுத்தினார் என்பதெல்லாம் திரிக்கப்பட்ட வரலாறுகள். அரசியல் கண்ணோட்டத்திற்காக வேண்டி அவர்கள் அப்படி செய்திருக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல வரலாறுகளை படிக்க வேண்டும், அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு நிகழ்வு 16,000 பள்ளிக்கூடங்கள் இந்தியாவிலே வெறுப்பு கருத்துக்களை பதிவிப்பதற்காக வேண்டி, பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே, பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளங்களிலே வெறுப்பு ரீதியான கருத்துக்களை, மாற்று கருத்துக்களை பதிய வைப்பதற்காக வேண்டி இத்தனை பள்ளிக்கூடங்கள் இயங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் முழு இஸ்லாமிய சமூகத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நல்ல விஷயங்களை படித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து
அதனுடைய உணர்விலேயே அவர்களை வளரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.